பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை. அப்படிதான் இந்த பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னால் ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் இவர் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கே தான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனால் டைரெக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் மாற்றி இங்கே இடிச்சு அங்கே அடைச்சி ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்போல்லாம் ஓடினேன், ஒளிஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல. ஆனால் இது அன்றைக்கமாக இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூரில் இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். சொன்னேன் ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பித்து இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டம் தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பித்தோடனே பெரிய ஒரு வெற்றியாக கிடச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதில் வரிசையாக நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்கே மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்தில் இருக்கோம். இது உள்ளார சினிமாவை நீங்கள் அது மட்டும் தான் பார்க்குறீங்க. பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் மைண்டை அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு.